ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்குல சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சக்கரவள்ளி கிழங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுற மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அதை ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அது கூட 1/2 ஸ்பூன் காஞ்சி மிளகாய் பேஸ்ட்டும், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மொத்தமாக போட்டுறாமல் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பிரித்து போட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு வெந்துடும். ஸோ குழந்தைங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். நல்லா பொரிஞ்சு மேலே நல்லா கிறிஸ்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பிளேட்டில் போடுறேன், அதோட சவுண்டை பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.